திராவிட நாகரிகம் சொல்றது தானே நீ அதை கட்டுற. இதை வேற எவனாவது வந்து கட்டிட்டானா தமிழ் நாகரிகம் போட்டு போயிடானே. ஆட்சி கூடிய சீக்கிரம் மாறும் தம்பி. மாறும்போது அங்க வர ஆள் கட்டிட்டான்னா தமிழர்கள் இன்னும் விரிவுபடுத்தி அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அந்த இடத்துல அது கட்டிடங்கள்லாம் கட்டிட்டாங்க, அதுக்கு மண்டபம்லாம் கட்டிட்டாங்கன்ற பேர் இன்னொருத்தருக்கு போயிட கூடாதுன்றதான் நீ கட்டுற. நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தமிழ் நாகரிகம் பேசுறதுக்கு அருகது இருக்கா? உங்களுக்கு மது இருக்கு பாருங்க, அந்த மது இருக்கு பாருங்க, பாருங்க இது மதுன்னு வைப்போம். இந்த மது உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அதுல வந்து செந்தில் பாலாஜி சம்பாதிச்சது இல்ல அதுல வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது, அந்த ஊழல் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை. குறிஞ்சாங்குளம் கோவில் இன்னைக்கு கட்டாம இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க கட்சியில உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் தொடர்ந்து அந்த கோவில வந்து குறிஞ்சாங்குளத்துல இவர்களுக்கு தான் ஒரு தனிப்பட்ட இந்த மொழிக்கே சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு சொந்தம் சொல்லி பேசுறாரு. அவர்கிட்ட நீங்க ஒரு கூட அது கணக்கு தெரிவிக்கல. நீங்க என்ன மதசார்பின்மை பேரணி நடத்துறீங்க? என்ன தம்பி பேரணி நடத்துறீங்க? கட்சிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஆனா அதுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட கூட்டணி வச்சுக்கீங்களா? இஸ்லாமியர்களுக்கு திமுக துரோகமே பண்ணலையா? அப்ப அதை நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்க. கூட்டம் மட்டும் நடத்திடுவீங்க. இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துல இந்த வகுப்பு வாரியத்துல மட்டும் போஸ்டிங் போட்டா போதுமா? எத்தனை இஸ்லாமியர்களை எத்தனை உயர் பதவிகளை பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க கட்சிக்குள்ள? ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து பண்ண சொல்லுது, நீங்க பூஜை செய்யலாம்னு சொல்லுது. அப்போ ஒரு ஆதி தமிழ் குடி சார்ந்தவங்க அங்க பூஜை செய்ய வைப்பீங்களா? பண்றதே எல் முருகன் தலைமையில பண்றாரு. நாட்டின் முதல் குடிமகன் வந்த கோவிலுக்குள்ள அனுப்ப தம்பி. திருமணம் பண்ணிட்டு ஒரு 2-3 அந்த அம்மா சொல்றாங்க 2-3 மாதங்கள் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அதன் பிறகுதான் அவருடைய சுயரம் அவர் இந்த மாதிரி அதன் பிறகு வந்து உடல் ரீதியா பல்வேறு துன்பங்களா அவங்களுக்கு கொடுத்துருக்கு. வந்து கடிச்சு குடிப்பது தொடர்ந்து அவங்களுக்கு பல இச்சைகள் தொந்தரவான வேலைகளை அவர் கொடுத்துருக்கு. மாவட்ட கண்காணிப்பாளர் அவரோட ராணிப்பேட்டை அங்க போனோடனே புகார் கொடுத்த உடனே சரி நாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்க டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்றோம், நீங்க அங்க போய் பாருங்கன்னா இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து இதை வந்து ஒரு சீரியஸ்னஸான கம்ப்ளைண்டாக எடுக்காம இதுல வந்து மிக முக்கியமா அவங்க வந்து குற்றம் சாட்டுறது எல்லாருக்கும் வந்து ஒரு பயத்தை ஏற்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போல 20 பெண்களுடைய வாழ்க்கையை ஒரு நாசம் பண்ணிருக்காருன்னு சொல்றாங்க. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை கண்டு கொண்டு வருகிறது. அது குறித்து விவாதிக்க நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் நம்ம இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். கீழடி சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தரவுகள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல தொடர்ச்சியா வந்து கீழடி விஷயத்தை வந்து இவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திட்டமிட்டு வந்து தமிழர்களோட அந்த நாகரிகம் பண்பாடு சார்ந்த விஷயங்களை மத்திய அரசு மறைக்க பார்க்குதோன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மத்திய அரசு ஒரு பக்கம், மாநில அரசு ஒரு பக்கம். இவன் திராவிட நாகரிகன்பா, அவன் ஆரிய நாகரிகன்பா. எதுவுமே கிடையாது, தமிழ் நாகரிகம் இது. இந்த தமிழ் நாகரிகத்தை இவன் வந்து அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு 200-300 ஏக்கருக்கு எடுத்து நோண்டி இதுக்கான ஆராய்ச்சியாளர்களை இன்னும் கூடுதலாக போட்டு இதுக்கான பணிகளை மும்முரப்படுத்தி இதை நீங்கள் வந்து வெளிக்கொண்டு வாங்க அப்படின்னா அவன் அதுக்கு முன் வர மாட்டான். இல்லை 200-300 ஏக்கர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பாசிபிளாக இருந்தாலும் அதுக்கு தேவையான நிதியோ அவ்வளோ ஆர்கியாலஜிஸ்ட் இந்தியாவில் இல்லைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, ஒரு குறைபாடாக இருக்குல்ல. அது சார்ந்த விஷயங்களையே இவங்க பண்ண மாட்டேறாங்கன்னு ஒரு கேள்வி. நீட் தேர்வு நடத்துறதுக்கு வேற நாட்டில இருந்து ஆளு கூட்டு வரீங்க, நிறுவனத்தையே கூட்டு வரீங்களாப்பா, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கிறீங்களே, இறக்குங்க. இது முக்கியமான ஆராய்ச்சி இல்லையா? இது யாருக்கும் கேடு விளைவிக்க போறது இல்லைல்ல. இதை நீ அப்படி செஞ்சா தமிழர்களுடைய பண்பாடு, நாகரிகம், கல்வி, கலை, இலக்கியம் மொத்தமே வெளியில வந்துடும். பண்பட்ட சமூகம் இது. இதுல சாதாரண கிட்டத்தட்ட கொஞ்சம் இடத்த நோண்டி இதுல எடுத்த பொருட்களுக்கு அப்பவே கழிவறை கட்டி இருந்திருக்கிறான். அப்பவே பல்வேறு தரவுகள் அங்க இருக்கு. சண்டை போட்டதுக்கான அந்த ஆயுதங்களுக்கான சின்ன சின்ன துண்டுகள் கிடைச்சிருக்குது. அப்படி எத்தனை விஷயங்கள் கீழடியில் கிடைச்சிருக்குது. அப்போ இன்னும் தோன்றனா இவனுடைய பண்பாடு மொத்தம் கிடைச்சி எந்த இடத்துலையுமே திராவிடன்ற அந்த ஒரு அடையாளம் கூட இல்லாமல் இவன் கண்டிப்பா நம்மளை வந்து ஓரம் கட்டுவான். ஏற்கனவே வந்து தமிழ் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. அருங்காட்சியகம் கட்டினது திமுக அரசு, இவங்கள தானே அருங்காட்சியகம் கட்டிட்டு அவ்வளவுதான். திராவிட நாகரிகம் சொல்றது தானே நீ அதை கட்டுற. இதை வேற எவனாவது வந்து கட்டிட்டானா தமிழ் நாகரிகம் போட்டு போயிடுவானே. ஆட்சி கூடிய சீக்கிரம் மாறும் தம்பி. மாறும்போது அங்க வர ஆள் கட்டிட்டான்னா தமிழர்கள் இன்னும் விரிவுபடுத்தி அதுக்கான ஆராய்ச்சிகள் பண்றாங்க. அந்த இடத்துல அது கட்டிடங்கள்லாம் கட்டிட்டாங்க, அதுக்கு மண்டபம்லாம் கட்டிட்டாங்கன்ற பேர் இன்னொருத்தருக்கு போயிட கூடாதுன்றதான் நீ கட்டுற. நீ நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தமிழ் நாகரிகம் பேச உனக்கு அருகது இருக்கா? பேசுவியா? தைரியம் இருக்கா? பண்பட்ட தமிழ் நாகரிகம் அப்படின்னு பேச உன்னால முடியுமா? திராவிட நாகரிகங்கிறிய பொங்கலே திராவிட பொங்கலுங்கிற சொல்லுங்க, எவ்வளவு அயோக்கி தானே இது. அப்போ இன்னும் இதை விரிவுபடுத்தி இன்னும் ஆராய்ச்சியாளர்களை போட்டு நம்மளுடைய பண்பாட்டு நாகரிகத்தை எல்லாத்தையும் வந்து உலகத்துக்கு பேர் அறிவிப்பு செய்யணும் தம்பி. இதுல வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு தலைபட்சமா செயல்பட்டுறது அப்படின்னு சொன்னாலுமே தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான கட்சிகளே இதுக்கு குரல் கொடுக்கலன்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்குல்ல.
தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் தான் நீ விலைக்கு வாங்கிட்டிய. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அண்ணன் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன கட்சிகள், தென் மாவட்டங்களில் பல கட்சிகள் ஆல்ரெடி நீ விலைக்கு வாங்கிட்டு இருக்கிற. அதிமுக இன்னைக்கு கூட வந்து பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்தாச்சு கூட்டணிக்கு. எதிர்த்து நிற்கிற ஒருத்தன் திராவிட நாகரிகங்கிறான். உண்மையாகவே உளமாற இது சொல்கிறவன் யார் தம்பி? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும்ல. அப்போ மத்திய அரசும் இது குரல் கொடுக்காது. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்குற கட்சிகளும் இங்கே அவங்களோடய போய் இணைஞ்சிருச்சு. அவங்களுக்கு அந்த பதவி ஆசைக்காகவும் அவங்களுடைய அந்த சுப வாழ்வுக்காகவும் நீ போயாச்சு. இதன் பிறகு நீ எப்படி அதை தமிழ் நாகரிகன்னு பேசுவ? இந்த கட்சிகள் கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது தம்பி. அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. மத்திய அரசு கிட்ட துளியும் இருக்காது. இவங்களையும் அதை மட்டுப்படுத்திடுதான். ஓகே சார். இல்லை, கிருஷ்ணசாமி நீங்கள் சொன்னதுனால ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு. கல் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உணவு ஆகாது, கல்லுன்றது மது தான், அதை உணவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அது எப்பயுமே மது தான், அதை உணவோடு சேர்க்கணும்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயன்ற மாதிரி விஷயங்கள் வந்து அவர் பேசியிருக்காரு. தொடர்ச்சியாக கல் குடிப்பதையோ இல்லை கல் விற்பதையோ வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆதரிச்சுட்டு வருது. ஒரு நல்லுசாமி உட்பட பல பேரோட சேர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. பல இடங்களில் சீமான் அவர்கள் அந்த இடத்துல போய் டேரெக்டாக அந்த இடத்துல அதை குடிச்சுமே இது பண்ணுறாரு. கல் மது அப்படின்றது தான் இன்னுமே அரசாங்க பதிவில் எல்லாமே இருக்கு. இவர் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கான காரணம் என்ன? அவர் சொல்றது கரெக்டா, இவர் சொல்றது கரெக்டான ஒரு கேள்வி இருக்கு. அதாவது தம்பி, அப்போ இங்க சாராய ஆலைகள்ல, மதுபான கடைகள்ல இங்கெல்லாம் விற்கிறது என்ன அது நல்ல உணவா? அதை பத்தி ஏன் பேசல ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி? இதே டாக்டர் கிருஷ்ணசாமி தான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுநர் கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு. டாஸ்மார்க்ல ஏற்கனவே 1 லட்சம் கோடி ஊழல் நடக்குது. பல இடங்கள்ல பில்லே இல்லாம வந்து ரீட்டைல் விற்பனை நடக்குது, அந்த ஹாலோகிராம் ஸ்டிக்கர்ஸ் இல்லாம விற்பனை நடக்குதுன்னு சொல்லிட்டு இவர் தான் கொண்டு போய் கொடுக்குறாரு. உங்களுக்கு மது இருக்கு பாருங்க, இந்த மது இருக்கு பாருங்க, அதுக்கப்புறமா பாருங்க, இது மதுன்னு வைப்போம். இந்த மது உங்களுக்கு பிரச்சனையா? இல்லை அதில் வந்து செந்தில் பாலாஜி இவ்வளோ சம்பாரிச்சிடுறாரு, இல்லை அதில் வந்து இவ்வளோ ஊழல் நடக்குது, அந்த ஊழல் மட்டும்தான் உங்கள் பிரச்சனையா? கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அந்த மது தான் தம்பி பிரச்சனை, முதல் பிரச்சனை. மது இல்லைன்னா முதல்ல அந்த ஊழலே நடக்க போகிறது இல்லை. நீ மதுவை ஒழிக்க சொல்லி தானே ஆளுநர்கிட்ட கொடுக்கணும். ஆனால் மது ஒழிக்க சொல்லி கொடுக்கல, அதில் இவ்வளோ ஊழல் நடக்குதுன்னு ஐயா கிருஷ்ணசாமி கொடுக்குறாரு. இன்னைக்கு வந்து என்ன பேசுகிறாரு? கல் வந்து உணவுப் பொருள் கிடையாது, அது வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பேச வர்றாரு இல்லைங்களா? அப்போது உங்களுடைய கூட்டணி, நீங்க வந்து கூட்டணியில் இருக்கீங்க இல்லையா? ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடத்துற ஆலை உங்களுக்கு தெரியல, மது ஆலை தெரியல உங்களுக்கு? இப்ப கல்வி அவருமே இப்ப பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கனா அப்படின்றத ஓப்பனா சொல்லவே கட்டாயம் இருக்காரு, கண்டிப்பா இருக்காரு. நீங்க பார்க்க தான் போறீங்க, கட்டாயம் இருக்கிறாரு. அது இல்லாம எப்பவுமே அவர் வந்து தொடர்ந்து இப்ப தேசியத்தை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரை நம்ம வந்து 10 வருஷமா தொடர்ந்து அவர் தேசிய கட்சிகளை ஆதரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொன்னு, இந்த கல் இருக்குல்ல தம்பி, இது வந்து பனை ஏரிகள், ஏழை எளியவங்க, அதை சார்ந்து வீடுகள் இருக்கிற குடும்பங்கள் இருக்கிறவங்க, அதை சார்ந்து சமூகங்களில் வாழறவங்க, அவங்க தான் தம்பி அதில் ஏறி அந்த கல் ஏறிக்கி சம்பாதிக்க முடியும். ஆனால் சாராயம் அப்படி கிடையாது. சாராயம் இன்னைக்கு அரசியலில் திருட்டுத்தனமாக சம்பாரிச்ச பணத்தில் ஆலை கட்டி, இல்லீகல் பிஸ்னஸ் செஞ்சு அதனால் வந்த பணங்களில் ஆலைகளை கட்டி மக்களை வந்து தாலி அறுத்து அப்படி வர பணத்தில் வாழறான். அந்த மது நீ தடை செய்வே, கல் பற்றி பேசுகிற? சிந்திச்சு பாருங்க. எதை பத்தி ஐயா கிருஷ்ணசாமி பேசிருக்கணும்? முதல்ல மது பத்தி தானே பேசிருக்கணும். நீங்க கல்லு பத்தி பேசுறீங்க. அப்ப எப்படி திசை திருப்ப பாக்குறீங்க இந்த பிரச்சனையை? இப்ப திருச்செந்தூர்ல இதுக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறாரு. நம்ம கல்ல இருக்கிற போராட்டம் என்பது வந்து இந்த ஏழை எளிய மக்கள் பயன்படணும். நாளைக்கு இது வந்து நம்ம ஊக்குவிக்கிறது மூலயமா நாளைக்கு அந்த மது வந்து உடனடியாக தடை செய்யறதுக்கு இது வழிவகுக்கும். தடை செய்யும் போது எந்த பிரச்சனைகளும் இருக்காது, அதுக்கான வழிவகுக்கும்ன்றது ஒரு நல்ல நோக்கத்தை அண்ணன் முன் வச்சு இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐயா நல்லசாமி அவர்கள் வந்து இதை நீண்ட நெடுங்காலமாக போராட்டிருக்காரு. அதுக்கான கோரிக்கைகள் முன் வச்சு, அந்த பனை ஏரிகளுக்கான நல்ல திட்டங்களை முன் வச்சு அரசுக்கிட்ட நடையாக நடந்துட்டாரு. இதுக்கான எதை பற்றியும் அரசு சிந்திக்கல. நீங்கள் சிந்திச்சு பாருங்க. அப்போ இவங்களுடைய மதசார்பின்மை பேரணின்னு ஒன்று சொல்கிறீங்களே, இந்த மதசார்பின்மை பேரணி வந்து, மதசார்பின்மைனா என்ன? எல்லா மதத்துக்கும் மதம் வேறு, அரசியல் வேறு, அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நீங்க அங்க வகிக்கிறீங்க. உங்க முதலாளி இருக்காருல்ல ஸ்டாலின், அவர் குறிஞ்சாங்குளம் கோவிலுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவாரு? திரௌபதி அம்மன் கோயில் பூட்டி கிடக்கு, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? பூட்டி கிடந்தது இல்ல. அதாவது நான் என்ன சொல்றேன், திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை தம்பி. இவ்வளவு பெரிய காவல்துறையோடைய அமைச்சர் நீங்க, முதலமைச்சர், காவல்துறை நீங்க தான் நிர்வகிக்கிறீங்க. நீங்க என்ன பண்ண 5 நிமிஷம் வேலையா இல்லையா இது? நீங்க நின்று அந்த கோவிலை திறந்து பட்டியல் சமூக மக்களையும் அடுத்த பிரச்சனை செய்கிற குடிகளை 2 குடியும் ஒன்னா உள்ள போய் வழிபடுங்க, ஒரு தாய் மக்களா இருக்குன்னு சொல்லி உங்களால செய்ய முடியாது. அதை எவ்வளவு பேர் இருப்பாங்க அந்த இடத்துல? அப்போ உங்களுடைய வாக்குக்காக அந்த கோயிலை பூட்டுறீங்க. இப்ப கூட நீதிமன்றம் சொல்ல வச்சு தானே பார்த்தாருங்க. நீங்களா முடிவெடுத்தீங்களா? இவ்வளவு பெரிய மக்களால் நிர்வகிக்கப்படுற அரசு முடிவெடுத்து அந்த கோவிலை திறந்ததா? சிந்திச்சு பாருங்க. நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிச்சு, அதன் பிறகுதான் அந்த கோவில் திறக்கப்படுது. குறிஞ்சாங்குளம் கோவில் இன்னைக்கு வரை கட்டாம இருக்கு, அதுக்கு என்ன சொல்றீங்க? உங்க கட்சியில், உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் தொடர்ந்து அந்த கோவிலில் வந்து குறிஞ்சாங்குளத்தில் இவர்களுக்கு தான் ஒரு தனிப்பட்ட, இந்த மொழிக்கே சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு சொந்தம் சொல்லி பேசுறாரு. அவர்கிட்ட நீங்க ஒரு முறை கூட அது கண்டனத்தை தெரிவிக்கல. நீங்க என்ன மதசார்பின்மை பேரணி நடத்துறீங்க? என்ன தம்பி பேரணி நடத்துறீங்க?
உங்க கட்சிக்காரங்களுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருவீங்களா? ஆனா அதுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட கூட்டணி வச்சுப்பீங்களா? இல்ல இந்த மதச்சார்பின்மை பேரணின்றது வந்து பாத்தீங்கன்னா வக்பு திருத்த சட்டம், அதுக்கப்புறம் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள்லாம் முன்னெடுத்து இந்த ஒரு போராட்டத்தை விசிகா பண்ணுது. இதை எடுத்துட்டு போய் நம்ம இந்து மதத்துக்குள்ள இருக்க ஜாதி வேற்றுமை சார்ந்த விஷயங்களுக்குள்ள நம்ம எடுத்து போய் கம்பேர் பண்ணி பார்க்கறது சரி. இஸ்லாமியர்களுக்கு துரோகமே பண்ணலையா திமுக? ஏற்கனவே நம்ம இது விரிவா பேசணும். இஸ்லாமியர்களுக்கு திமுக துரோகமே பண்ணலையா? அப்ப அதை நீங்க கேள்வி எழுப்ப மாட்டீங்க, கூட்டம் மட்டும் நடத்திடுவீங்க. இஸ்லாமியர்களுக்கு எந்த இடத்துல இந்த வகுப்பு வாரியத்தில் மட்டும் போஸ்டிங் போட்டால் போதுமாப்பா? எத்தனை இஸ்லாமியர்களை எத்தனை உயர் பதவிகளை பொறுப்புகளை கொடுத்துருக்கீங்க நீங்க கட்சிக்குள்ள? குறைந்தபட்சம் உங்க கட்சிக்குள்ள எங்கேயுமே இஸ்லாமியர்கள் உளமாற நீங்க நின்னதே கிடையாது திமுக. இப்போ ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க, எம்எம் பதிலாக சல்மா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்னது இது? ஒரு இடத்துல நீங்க சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலராக நிற்க மாட்டீங்க. நிற்கிறேன் நான் வந்து மதசார்பின்மை பேரணி நடத்துறேன்னு சொல்றேன், நீங்களும் கேள்வி எழுப்ப மாட்டீங்க. முருகன் மாநாடு நடத்த போறாங்க பாஜக மதுரையில், அதை எப்படி பார்க்குது நம்ம தமிழ் கட்சி? அண்ணா சொல்லிட்டாரு, அதுக்கு அவங்க வந்து சும்மா பேருக்கு நடத்துவாங்க, நாங்கள் உளமாற நடத்துவோம். முருகன் மாநாடுன்னு நடத்துறீங்களே பாஜக, அதில் ஆதி தமிழ் குடிகளை வழிபடுற மாதிரி செய்வீங்களா? அதில் ஒரு கருவறை உருவாக்குங்க, அங்கே ஆதி தமிழ் குடிகள் போயிட்டு பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கல. எந்த இடத்துல? அந்த மாநாடு நடத்துகிற அந்த இடத்துல பண்ண சொல்லியிருந்தா ஹைகோர்ட் வந்து உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து பண்ண சொல்லுது, நீங்கள் பூஜை செய்யலான்னு சொல்லுது. அப்போ ஒரு ஆதி தமிழ் குடி சார்ந்தவங்களை அங்கே பூஜை செய்ய வைப்பீங்களா? எல் முருகன் தலைமையில் பண்ணுறாரு. நாட்டின் முதல் குடிமகன் வந்தப்பயே உள்ள அவங்கள அனுப்பல, கோவிலுக்குள்ள அனுப்பல தம்பி. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் கிடையாது. இந்திய நாடு இப்போ அவங்க நடத்துறது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு கிளை தானே இது தமிழ்நாட்டோடைய அந்த கட்சி. அப்போ அவங்க நடத்தும் போது முதல் குடிமகனையும் அனுமதிக்காது. நீங்க எல் முருகன் தலைமைன்னு போட்டுட்டு அவர் உள்ள அந்த மாதிரி ஒரு பூஜை நடத்திருந்தா அவர் உள்ள போய் வழிபட நீங்க அனுமதிப்பீங்களா? நீங்க என்ன முருகன் வழிபடுறீங்க? முருகனோட ஹிஸ்டரி முதல்ல தெரிஞ்சுக்கணும். முருகன் வந்து இந்த சங் பரிவார கும்பலுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஆரிய கும்பலுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ நீங்கள் என்ன முருகன் மாநாடு நடத்துறீங்க? உண்மையால அவனுங்க பேரனுங்க நாங்கள் நடத்துகிறோம் வந்து பாருங்க. ஆனால் தொடர்ச்சியாக இப்போ முருகர் சார்ந்த விஷயங்களை நாம் தமிழர் கட்சியுமே ஒரு சில இடங்களில் விட்டுருச்சு, இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ விட்டுட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சொல்கிறாங்க. தொடர்ந்து முன்னெடுக்கிறோம் தம்பி. தொடர்ந்து வீரத்தமிழர் முன்னணி சார்பாக ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் எல்லா கோவில்கள்லையும் தமிழில் அர்ச்சனை செய்கிறது, அப்புறம் வந்து இந்த காவடி எடுத்து முருகனுக்கு வழிபடுறது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அலங்கோலமான ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லி வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தார். நீங்களும் அது பகுதிக்கு உட்பட்டவர் தான். அந்த ஒரு சம்பவத்தில் திமுக அரசு எடுத்த நடவடிக்கை போதலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. குறிப்பாக அந்த பெண்ணை வந்து காவல்துறையினர் மிரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வீடியோ வந்து வெளியாயிருந்துச்சு. அந்த நபர் இன்னும் கைது செய்யப்பட்டதா வந்து எந்த ஒரு செய்தியுமே இல்லை. இந்த விஷயத்தை ஏன் அரசு ரொம்ப மெத்தனமாக கையாளுதா, இல்லை திமுக காரங்க அப்படின்றதுனால ஒருதலைபட்சமாக செயல்படுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன பேர் பாருங்க, முதல்ல வருது தெய்வ செயல் அவர் பேரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, திமுகவுடைய ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக இருக்காரு. எங்க பகுதி தான், எங்க பகுதி இப்போ நான் சோழிங்கர் தொகுதி பக்கத்தில் அரக்கோணம், அது பக்கத்தில் தான். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெமிலியிலேருந்து போகும்போது அரக்கோணத்துக்கு சயனபுரம் வழியாக போகும்போது ஆட்டுப்பாக்கம் கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கலைக்கல்லூரியில் தான் இந்த பாலியல் புகார் கொடுத்த அந்த இளம்பெண் வந்து அந்த கல்லூரியில் தான் படிக்கிறாங்க. அப்படிதான் அவங்களுக்கு பழக்கமாகுது. அந்த இடத்துல தான் அவர் அந்த பகுதின்றதுனால அவருக்கு தெரிய வருது, பழக்கங்கள் அவங்களுக்கு ஏற்படுது. இவர் என்ன பண்ணுறாரு, போன ஜனவரியில் அவங்களை கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணுறாரு. அது எங்கள் பகுதியில் சோழிங்கரில் இருக்கக்கூடிய கரிக்கல் முருகன் கோவிலில் திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணிட்டு ஒரு 2-3 அந்த அம்மா சொல்கிறாங்க 2-3 மாதங்கள் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்தது வாழ்க்கை. அதன் பிறகு தான் அவருடைய அந்த சுயரூபம் தெரியுது. அவர் இந்த மாதிரி அதன் பிறகு வந்து உடல் ரீதியாக பல்வேறு துன்பங்களை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு. போட்டு கடிச்சு வைக்கிறது, அப்புறம் வந்து குடிபாதையில் அவங்களை ஏதாவது பண்ணுறது, தொடர்ந்து அவங்களுக்கு பல இச்சைகளை தொந்தரவான வேலைகளை அவர் கொடுத்துருக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி திமுக நிர்வாகிகள் வந்து எங்கள் அண்ணனுங்க இருக்கிறாங்க, அந்த பேர்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நீங்களே இப்போ அமைச்சரோட பேர் இடம்பெறுது, ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பேர் இடம்பெறுது. அவங்க சொல்கிற அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுக்குலாம் வந்து நீ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும், அவங்களோட நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து தொடர்ந்து துன்புறுத்துறாரு. இதன் பிறகு அவங்க அதிர்ச்சியாக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அடிக்கடி போய் அங்கே வந்து அடித்து இழுத்துனாரு. பல்வேறு பிரச்சனைகள் நடக்குது. அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்கிக்க முடியாமல் இவங்க போயிட்டு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது முதல்ல இவங்க புகார் கொடுத்து வந்து அரக்கோணம் AWPSல ஆளும் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. புகாராக கொடுத்துட்டு சரி நீங்கள் என்ன பண்ணுங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை காலம் தாழ்த்தும் போது இவங்க திருப்பியும் வந்து SP ஆஃபீஸ் போகிறாங்க, மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் ராணிப்பேட்டை. அங்கே போனோடனே புகார் கொடுத்த உடனே சரி நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் DSPக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கன்னா இவங்களை அனுப்பிச்சிடுறாங்க. இதேமாதிரி தொடர்ந்து இது வந்து ஒரு சீரியஸ்னஸான கம்ப்ளைண்ட்டாகவே எடுக்காமல் இதில் வந்து மிக முக்கியமாக அவங்க வந்து குற்றம் சாட்டுறது எல்லாருக்கும் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் 20 பெண்களுடைய வாழ்க்கையை அவர் நாசம் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அந்த பெண். அப்போ இது சாதாரண விஷயமா? இது எவ்வளோ பெரிய விஷயம். பொள்ளாச்சி நாகர்கோவில் சம்பவத்துக்கு அதுலேயும் பாருங்க, குறிப்பாக எல்லா பகுதியிலும் இந்த கட்சிக்காரங்களே மாட்டோம். அந்த மாதிரி அதிமுக சம்பவம் இப்போ திமுகவில். அப்போ 20 பெண்களை இந்த மாதிரி இவன் நாசம் பண்ணியிருக்கான்னு சொன்ன உடனே தான்
டிஎஸ்பி ஃபார்வர்ட் பண்ண பிறகு இது ரொம்ப மெத்தனை போக்க இப்படியே இவங்களை அலைய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கே இது ஒரு வெறுப்பாகி நம்ம புகார் கொடுத்தா எங்கேயுமே எடுக்க மாட்டாங்களே, இவங்க வந்து ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸில் எல்லாரையும் சரி கட்டுறான், பார்த்துக்கலான்னு அட்வொகேட் வச்சு அதை ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அது ரொம்ப ஒரு சோர்வு ஏற்படுத்துது. திமுகவே அவர் கட்சி விட்டு நிற்கிறது குறைஞ்சது ஒரு 10 நாள் கழிச்சு தான் அந்த கட்சி விட்டு நிற்கிறாங்க. தொடர்ந்து ஏற்படுத்துறதுனால திமுக இதில் பல்வேறு பேர் வந்து முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வழக்கறிஞர்கள் அனுப்பி உதவி பண்ணுறது, காவல்துறை கிட்ட பேசுறது. புகார் கொடுக்குற பெண்ணை அப்போ உனக்கு தெரியலையா, ஒரு வருஷமா வாழ்ந்து தெரியலையா, திருமணம் பண்ணிக்கு முன்னாடி காதலிக்கும் போது தெரியலையா, அப்படி இப்படின்னு தொடர்ந்து வந்து இவங்களை புகார் கொடுத்த பெண்ணை வந்து துன்புறுத்தின செய்திகள்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். காவல்துறை வந்து ஒரு வீடியோலாம் அவங்க போடுறாங்க. அப்போ அதன் பிறகு அது ஏதோ எதிர்கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் கையில் அந்த விஷயம் போய் அது ஒரு கம்ப்ளைண்டாக மாறி அது வந்து ஒரு வீரியம் பெறுது. வீரியம் பெறும்போது இந்த பெண் அந்த திமுகவுடைய அந்த தெய்வ செயல் அவர் மேலே வந்து அவர் வந்து 20 பெண்களை வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணுறாருன்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல். ஆனால் மற்ற பெண்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்காததுக்கு தான் தம்பி அவன் அந்த கட்சியிலேருந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அவங்களை மிரட்டுறான். அவங்க சொல்கிறாங்க பாருங்க, மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிறாங்க தம்பி. ஒரு சாதாரண பெண்ணு மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகிறாங்க. என்ன நடக்கும்? ஒரு ஏஆர் என்ட்ரி முதல்ல போடுவாங்க தம்பி. ஒரு கீழே வண்டியிலே விழுந்துட்டா கூட ஒரு அரசு மருத்துவமனைக்கு, அவங்க அரக்கோணம் அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போய் முதல்ல அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கு அவங்க அந்த ஏஆரே இல்லை அவன் மேலே. ஒரு ஏஆர் நம்பர்னு ஒன்று எழுதுவாங்க நைட்டில், வந்து அசால்ட்டு இல்லை விபத்து ஆக்சிடென்ட்டு, நான் ஏதாவது வந்துட்டேன் இந்த மாதிரி வந்து அவங்க முதல்ல ஒரு ஏஆர் நம்பர், அதை காவல்துறை விசாரிச்சு அதை க்ளோஸ் பண்ணுவாங்க, கூப்பிட்டு எழுதி வாங்கி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஏஆரே ஃபைல் ஆகல. அப்போ பாருங்க, அவன் அரசு மருத்துவமனை உள்ளே போய் இந்த மாதிரி அது ஒன்றும் இல்லை, எங்கள் ஃபேமிலி மேட்டர் நாங்கள் பார்த்துட்டு அனுப்புங்கன்னு வந்து சத்தம் போடுறான் மருத்துவமனையில். சத்தம் போடும்போது இல்லை ஏஆர் எழுதணும்னு சொல்லும்போது ஒரு கையில் பாருங்கள் உதயநிதி படத்தை நான் வந்து டேட்டோ போட்டு வச்சிருக்கேன், ஒரு கையில் வந்து அன்பில் மகேஷ் அவருடைய படத்தை டேட்டோ போட்டேன். நான்லாம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். அப்புறம் இது பெரிய பிரச்சனை ஆகிடும் ஆளுங்கட்சின்னு சொல்லி மிரட்டி ஏஆர் என்ட்ரி கூட போடாமல் அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அரக்கோணம் அரசு மருத்துவமனை காவலர்கள் இல்லையா அங்கே அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அவங்க டாக்டர் ரிப்போர்ட் பண்ணல. உள்ள நடக்கிற விஷயம் காவலர்கள் வெளியில் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு அறையை கொடுத்துருப்பாங்க, அவங்க வெளியில் இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான விஷயம்னா கூப்பிட்டு வருவாங்க, அந்த ஏஆர் என்ட்ரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க உள்ள நடந்ததுனால ஐயோ ஆளுங்கட்சி நமக்கு எதுக்கு வம்பு நின்றுருக்காங்க. அங்கேயும் மிரட்டிருக்கான், அந்த பெண்ணையும் மிரட்டிருக்கான், இழுத்து போய் செம்ம அடி, அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் அடி. தொடர்ந்து இந்த மாதிரி துன்புறுத்தின பிறகு இது எதிரில் இருக்கிற வேற ஒரு எதிர்கட்சிக்காரருக்கு இந்த செய்தி போய் அவங்க கிட்ட புகாராக கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு தான் காவல்துறையெல்லாம் சொல்லி இது ஒரு புகாராக பெரிய விஷயங்களாக மீடியாக்களில் வந்துடுது. மீடியாக்களில் வந்த பிறகு தான் வேறு வழி இல்லாமல் காவல்துறை கடமைக்குன்னு ஒரு எஃப்ஐஆர், அதில் இருக்கிற செக்ஷன்லாம் நீங்கள் பாருங்களேன். இதில் எவ்வளோ செக்ஷன்கள் அடங்கும் தெரியுமா? அந்த 20 பெண்களை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாரோட வேலை? யார்கிட்டேருந்து வாக்குமூலம் நீங்கள் வாங்கணும்? தெய்வ செயல்கிட்டேருந்து நீங்கள் அவங்ககிட்ட இருந்தால் வாக்குமூலம் எஃப்ஐஆர் போட்டு வாங்கணும். ஆனால் இந்த பெண்ணை கூப்பிட்டு தொடர்ந்து விசாரணைக்கு தொந்தரவு. அந்த 20 பெண்களுடைய டீட்டெயில்ஸ் கூட அந்த பொண்ணு எப்படிங்க தெரியும் அவங்களுக்கு? அவனுடைய ஃபோனில் பார்த்துருக்கலாம், அவனோட ட்ராக் ஐடி, ஃபோனு. காவல்துறைக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்கள கஸ்டடி வச்சு விசாரிக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு அந்த பெண்ணை தொடர்ந்து காவல்துறை வந்து அலக்கழிச்சு நீங்கள் தான் சொல்லணும் அந்த 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த பொண்ணு நம்மளுக்கு இந்த வம்பே வேணான்னு சொல்லிட்டு அவங்க அமைதியாக இருக்கும். மொத்தம் இது மீடியாக்களில் வந்து இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. அப்போ திமுகவில் இந்த மாதிரி எத்தனையோ குற்றவாளிகள் மிகப்பெரிய பொறுப்புகளில் ஒளிஞ்சிருக்காங்கப்பா. அந்த கட்சியே வந்து ஆளுங்கட்சியே எப்பவுமே அப்பத்துலேருந்தே வழக்கம், கலைஞர் காலத்துலேருந்தே இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாலே. குறிப்பாக இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட முக்கிய புள்ளி ஒரு சில பேரோட பேரும் அடிபட்டுச்சு, அமைச்சர் பேர் பல பேரோட பேர் அடிபட்டு. நீங்களே பாவம் யார் அந்த சாரு அப்படின்னு ஆரம்பிச்சதுலேருந்து, அதாவது ஊடகங்கள் இருக்கிறதுனால வெளியில் வர விஷயங்களே இவ்வளோ அப்படின்னா வெளியில் வராமல் எத்தனை குற்றச்செயல்களில் திமுககாரன் ஈடுபடுவான் சிந்திச்சு பாருங்களேன். அப்போ இந்த நாடு எதை நோக்கி போயிட்டு இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு கட்சிகளுக்கு தொடர்ந்து மக்கள் வாக்கு செலுத்தி ஆட்சி அதிகாரங்களை கொடுக்குறாங்க? இந்த மாதிரி முறைகளை ஒழிக்கணும் தம்பி. இந்த மாதிரி கட்சிகளை முற்றும் அகற்றணும். இவ்வளோ நாள் உங்களுக்கு பொண்ணான நேரத்துக்கு வந்து பயன்படுறேன். நன்றி.